நியூக்ளியில அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், பார்த்ததை ஆன்சர் பண்ற கான்செப்ட் தான் இது. பைண்டிங் எனர்ஜி கர்வ். பைண்டிங் எனர்ஜி கர்வ் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கடுத்து டிக்ரீஸ் ஆகுது, ஒரு பீக் வேல்யூ போயிட்டு டிக்ரீஸ் ஆகுது. இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுல மேக்ஸிமம் ஆஃப் த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர் எதுக்கு இருக்கு? அயனுக்கு இருக்கு. இது ஒரு கொஸ்டின். பாருங்க பீக் வேல்யூ என்ன? அயன். இன்னொரு வந்து பாருங்க, இதுல ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர்ங்கிறது 8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கடுத்து இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ்ல 8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், இதுக்கு இந்தாண்ட இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் வந்து லைட்டர் நியூக்ளியே, இதுக்கு இந்தாண்ட இருக்கிறதெல்லாம் ஹெவியர் நியூக்ளியே. இந்த லைட்டர் நியூக்ளியர்ல எதுக்கு இன்வால்வ் ஆகும்னா நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி இந்த ஹெவியர் நியூக்ளியஸ்ல எதுக்கு இன்வால்வ் ஆகும்னா நியூக்ளியர் ஃபிஷனுக்கு இன்வால்வ் ஆகும். இது எல்லாமே நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நான் தரேன் பாருங்க. இன்னொன்னு, இது நியூக்ளியர் ஃபியூஷனா இருந்தாலும் சரி, ஃபிஷனா இருந்தாலும் சரி, சம் ஆஃப் த மாஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. சரியா? அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து என்னன்னா நமக்கு இந்த பவர் ப்ரொடக்ஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை பாருங்க, இது பேஸ் பண்ண கொஷின்ஸ் தரேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க.